வகுப்பில் எல்லாரும் வேகமாக கணக்கிட்டனர். சிலர் 8 பறவைகள் என்றனர், சிலர் 5 பறவைகள் என்றனர். அறிவு மட்டும் சிரித்துக் கொண்டே ஒரு பறவை கூட இருக்காது சார் என்றான். வகுப்பே அறிவை பார்த்து ஆச்சரியப்பட்டது. வாத்தியார் கணேசன் குழப்பத்துடன், அறிவே என்ன உளறுகிறாய்? 2 பறவைகள் சுடப்பட்டால் மீதி 8 பறவைகள் அல்லவா இருக்கும் என்றார். அறிவு தன் பாணியில், இல்லை சார், வேடன் 2 பறவைகளை சுட்டதும் சத்தம் கேட்டு மற்ற 8 பறவைகளும் பயந்து பறந்து போய்விடும் அல்லவா, அப்புறம் மரத்தில் எப்படி பறவைகள் இருக்கும் என்றான். வகுப்பில் இருந்த எல்லோரும் கலகல என்று சிரித்தார்கள். கணேசன் வாத்தியாருக்கும் சிரிப்பு வந்தது. அறிவின் இந்த பதில் எதிர்பாராதது. அவர் அறிவை பார்த்து, அறிவு, நீ கணக்கை புரிந்து கொள்வதில் கவனம் செலுத்துவதில்லை என்பது உண்மைதான். ஆனால் ஒரு விஷயத்தை வேறு கோணத்தில் சிந்திக்கும் திறமை உனக்கு இருக்கிறது. இதுவும் ஒரு கல்விதான். ஆனால் பாடங்களையும் அதே போல புரிந்து கற்க முயற்சி செய். வெறும் மனப்பாடம் செய்வதை விட கேள்விகளை கேட்டு சிந்தித்து கற்றால் நீ மிகவும் புத்திசாலியாக வருவாய் என்றார். அன்று முதல் அறிவு வெறும் புத்தகங்களை மட்டும் படிக்காமல் கேள்விகளை கேட்கவும் விஷயங்களை புரிந்து கொள்ளவும் ஆரம்பித்தான். அவன் அஜால் குஜால் கற்றல் முறை கணேசன் வாத்தியாரின் சரியான வழிகாட்டுதலுடன் ஒரு புதிய பரிமாணத்தை அடைந்தது. அவன் வகுப்பில் நல்ல மதிப்பெண்களை பெறத் தொடங்கினான். ஆனால் அவனுடைய நகைச்சுவை உணர்வும் தனித்துவமான சிந்தனையும் அப்படியே இருந்தது.